தமிழ் பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதுல்ல எல்லாத்துக்கும்? மேம்? எஸ் மேம். ஓகே. எஸ் மேம். ஓகே. இன்ப தமிழ் யார் எழுதுனதுன்னு பார்த்தா பாரதிதாசன். ஃபர்ஸ்ட் வந்து நூல் குறிப்பு பார்த்துருவோம். பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம்னு வரும். எல்லாரும் அங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. கனக அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கனக அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன் பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்திருக்காரு. தன் கவிதைகளின் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலிய புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இதுல வந்து பாரதியாரும் இது மாதிரி பாடியிருப்பாரு. ஆனா வந்து பாரதியார் வந்து பகுத்தறிவுல வரமாட்டாங்க. பகுத்தறிவுன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனவே இவர் வந்து புரட்சி கவி, பாவேந்தர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். நான் மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் படிச்சா போதும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மார்க் பண்ணியிருக்கிறது கூட நீங்க எடுத்து எழுதி படிச்சாலும் ஒண்ணுதான், இல்ல இதை வச்சு படிச்சாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் பாட்டுக்கு போயிடலாம். சாரி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழெங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாட்டு நான் ஏன் சொல்றேன்னா இதுல இருந்து கொஸ்டின் வரும். நம்ம எல்லா பாட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாட்டெல்லாம் படிச்சுதான் ஆகணும். இப்போ உயிருக்கு நேர் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உயிருக்கு நேர், நேருக்கு நேரா, உயிர் நேர், உயிர் நேர் அப்படின்னு ஒரு வருதுல்ல, ஆப்போசிட்டா வருதுல்ல, உயிர் நேர், உயிர்னு தொடங்கி நேருன்னு முடியுது. அப்ப அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்ப விளைவுக்கு நீர்ன்றதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப விளைச்சல் பண்ணணும்னா என்ன தேவைப்படும்? நீர் தேவைப்படும். அப்ப விளைவுக்கு நீர். உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர். அடுத்தது வந்து வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்னு வந்திருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கைய வந்து எங்க ஆரம்பிப்போம்? ஒரு கிராமத்துல, ஒரு ஊர்ல இருந்து தான் ஆரம்பிப்போம். அப்ப வாழ்வுக்கு அப்படின்னா ஊர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இளமைக்கு பால் நோட் பண்ணிக்கோங்க. இளமைக்கு பால், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இளமையா இருக்கணும்னா நல்லா பால் குடிச்சாதான் இளமையா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு 30 வயசுல கிளவி மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இப்ப புலவர்கள்லாம் எதை வச்சு எழுதுவாங்கன்னு தெரியுமா? எனிபடி யாராச்சும் சொல்ல முடியுமா? புலவர்கள்லாம் வந்து அந்த ஓலைச்சுவடி எல்லாம் எழுதுவாங்கல்ல, அதை எதை வச்சு எழுதுவாங்க? எழுத்தாணி மேம். எழுத்தாணி. ஆனா இங்க வந்து புலவர்கள்லாம் வந்து வேலை வச்சு எழுதுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எழுத்தாணி வச்சுதான் எழுதுவாங்க. ஆனா இங்க இந்த பாட்டுக்காண்டி நம்ம வந்து ஷார்ட்கட்டா இப்படி ஞாபகம் வச்சு படிச்சாதான் ஈஸியா சீக்கிரமா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது வந்து உயர்வுக்கு வான். உயர்வுக்கு வான்னா வான் அளவுல உயரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதியா இருக்கும்போது என்ன பண்ணணும்னா தேன் குடிச்சு தூங்கிடணும். அசதியா இருக்கும்போது தேன் சாப்பிட்டுட்டு தூங்கிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழெங்கள் அறிவுக்கு தோல். தோல்ன்றது ஷோல்டர் இந்த இடத்துல. ஆனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அறிவு இருக்கவங்களதான் நம்ம பக்கத்துல வந்து தோழியாவோ தோழனாவோ வச்சுக்கணும். அறிவு இருக்கவங்களதான் நம்ம பக்கத்துல தோழனாவோ தோழியாவோ வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப யாராச்சும் வந்து
கவிதை எழுதி தங்கமே வைரமே அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா வாள் எடுத்து ஒரேடியா வெட்டிருங்க. சரிங்களா? அப்போ கவிதைக்கு வைரத்தின் வாள். கவிதையில வந்து வைரமே தங்கமேன்னு அதெல்லாம் ஃப்ராடா தான் இருக்கும். எழுதிட்டு வந்து குடுத்தாங்கன்னா, ஒரே வெட்டு வாள் எடுத்து. எடுத்து வாள் எடுத்து ஒரே வெட்டா வெட்டிருங்க. இது யார் எழுதியிருக்காருன்னா பாரதிதாசன். ஓகேவா? நெக்ஸ்ட் நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி. விளைச்சல் போடுறதே எதுக்கு? நல்ல பயிர் விளையணுன்றதுக்காண்டி தான் விளைச்சல் போடுவாங்க. அப்ப விளைவு அப்படின்னா வளர்ச்சி. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய. இப்ப அங்க சொன்னதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. நான் சொன்னதுதான் புலவருக்கு கூர்மையான வேல். தமிழ் வந்து புலவருக்கு கூர்மையான வேல். இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன்? புலவர்கள்லாம் வந்து வேலை வச்சுதான் எழுதுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயரளவுக்கு வான அளவுக்கு உயரணும். அதான் உயர்வுக்கு எல்லையாகிய வானம். சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? சோர்வா இருக்கும் போது தேன் சாப்பிட்டுட்டு தூங்கிருங்க. சோர்வெல்லாம் தணிஞ்சிரும். அப்புறம் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல். அப்ப அறிவு இருக்கவங்களதான் தோழியாவோ தோழனாவோ வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இதை யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. இதை நான் என்ன ஷார்ட்கட் சொன்னேன்னு. எனிபடி? சரி, நானே சொல்றேன். கவிதைக்கு வைர போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்றதுக்கு என்ன சொன்னேன்னா, கவிதை வைரம் தங்கம் வைரம் கவிதை எழுதுனா வாள் எடுத்து வெட்டிடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த பாரதிதாசனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதிக்கோங்க. புதுவைனா புதுக்கோட்டையா மேம்? புதுக்கோட்டை தான் மேம். ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். புதுவைனா புதுக்கோட்டை மேம் புதுச்சேரி மேம். புதுக்கோட்டை தான். புதுச்சேரி சாரி புதுச்சேரி சாரி. ஓகே ஓகே மேம். இவர் வந்து புதுச்சேரியில இவர் எழுதிய வந்து ஒரு பாட்டு தான் வந்து அங்க தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கு. அந்த அந்த பாட்டோட லைன் வந்து என்னன்னா, வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு தொடங்குற தமிழ்தாய் வாழ்த்து பாட்டு தான் புதுவையில வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல எது தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்ல முடியுமா யாராச்சும்? தமிழ்நாட்டோட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் ஃபர்ஸ்ட் லைன். நீராறும் கடல் எடுத்ததானே மேம்? ஆமா ஆமா, கரெக்ட். அது மனோன்மணியம் சுந்தரனார் எழுதியது. ஆமா, சூப்பர். இப்ப இவர் இயற்றிய நூல்கள் வந்து எழுதிக்கோங்க. குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, பாண்டியன் பரிசு. இதெல்லாம் முக்கியமான, இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே கண்டினியூவா படிச்சுட்டு வந்தது.
இவர் வந்து ஒரு நாடக நூலுக்காண்டி சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. அந்த நூல் வந்து பிசிராந்தையார், அது பேரு. பிசிராந்தையார் நாடக நூலுக்கு தான் 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. இந்த கொஸ்டின் வந்து இப்போ நடந்த 25 டெட் பேப்பர் 1ல வந்து கேட்டிருக்காங்க. 2 விதமா கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலை எழுதினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாரதியார் எழுதிய நூல்ல வந்து எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்குனுச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இவரோட சிறப்பு பெயர்கள் என்ன சொன்னோம்? புரட்சி கவி பாவேந்தர்னு சொன்னோமா? இதுல எக்ஸ்ட்ரா வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் இவர் தான். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். மேம் வாய்ஸே கேட்கல மேம். ஓ சாரி மேம். சாரி மேம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும்
தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். யார் சொன்னான்னா காசி ஆனந்த். ஓகேவா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் பாட்டு கேட்டிருக்கீங்களா? உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங் அந்த பாட்டுல அந்த பாட்டு நம்ம கேட்கும் போதே எப்படி இருக்கும்? அந்த அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த பாட்டை கேட்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். அப்ப காசி ஆனந்த் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப தமிழே உன்னை நினைக்கும் ஃபர்ஸ்ட் லைனும் லாஸ்ட் லைனும் பாத்துக்கோங்க. இதுதான் கேட்பாங்க. இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்டின் தான். இந்த தமிழே உன்னை நினைக்கும் என் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்றது காசி ஆனந்த் சொன்ன அந்த லைன் தான் நம்ம டிஎன்பிசில ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. டெட்டுக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ தமிழே உன்னை நினைக்கும் என் தமிழன் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இனிக்கும் இனிக்கும். அப்ப வந்து நமக்கு வந்து இனிப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். இனிக்கும் இனிக்கும். இனிப்பு சாப்பிட்டா ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து நம்மளால வந்து மெமரி பண்ணிட்டு போக முடியாது. நம்ம கன்டென்ட் வந்து நம்ம படிக்கணும்னா ஷார்ட்கட் வச்சு தான் நம்ம படிக்க முடியும். அதனால நம்ம வந்து ஷார்ட்கட் மெயினா நான் சொல்ற ஷார்ட்கட்ட ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து நீங்க மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்து படிச்சாதான் இது சீக்கிரமா நம்ம வந்து கவர் பண்ணிட்டு போக முடியும். நெக்ஸ்ட், ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம் அமைய வேண்டும். நாடு முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷாக இருக்கும். அசதியாக இருக்கும். இப்ப அசதின்றதுக்கு என்ன சொன்ன? அசதியா இருந்தா என்ன சாப்பிடணும்? தேன் சாப்பிடணும். அப்ப அசதிக்கு தேன். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுது கூட்டல் என்று அமுதென்று. அமுதென்று எப்படி எழுதலாம்? அமுது கூட்டல் என்று. செம்மை பயிர் எப்படி எழுதலாம்? செம்மை கூட்டல் பயிர். செம்பயிர். நெக்ஸ்ட், விளைவுக்கு நீர். நான் என்ன சொன்னேன்? விளைச்சல் வேணும்னா நீர் பாய்ச்சணும். அப்ப விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல். அறிவானவங்கள தோழியாவோ தோழனாவோ வச்சுக்கணும். ஓகே. இளமைக்கு பால் அப்படின்றத எப்படி படிக்கலாம்? இளமையா பால் குடிச்சாதான் தெம்பா இருக்க முடியும். புலவருக்கு வேல். புலவர் வந்து வேலை வச்சுதான் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? கவிதை எழுதுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது தமிழ் கும்மி. இப்ப தமிழ் கும்மிக்கு இப்ப நம்ம கோவிலுக்கு எல்லாம் போனோம்னா சித்திரம்லாம் நம்ம பாக்குறோம்ல, அந்த சித்திரத்துல எல்லாம் எப்படி இருக்கும்? பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா நிறைய சித்திரங்கள் வந்து பெண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரிதான் இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுறதுல வந்து ஒவ்வொரு சித்திரத்துக்கும் ஒவ்வொரு கல் பதிச்சிருப்பாங்க, மாணிக்கம் மாதிரி. இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு. இப்ப நம்ம படிக்கும் போது அது சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்ப தமிழ் கும்மி அப்படின்றது வந்து யார் எழுதினாருன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். இவர் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. சித்திரம் அப்படின்றது என்ன சொன்னேன்? பெண்கள்லாம் வந்து கும்மி அடிக்கிற மாதிரி சித்திரம் எங்க வரைஞ்சிருப்பாங்க? கோவில்ல வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கொடுத்திருந்தாங்கன்னா ஓகே. ஆனா வந்து நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா மாணிக்கம்னு கொடுத்துருவாங்க. பாவலேறு என்று அழைக்கப்படும் படுபவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த கண்ணகி கதையெல்லாம் இருக்குல்ல, அங்க வந்து மாணிக்கமா முத்தா அப்படின்றது தானே அதுல மெயின் கதையே. அதனாலதானே கோவலன் கொல்லப்பட்டிருப்பான். இது வந்து பாவம் கண்ணகியோட கோவலன் வந்து மாணிக்கமா முத்தா அப்படின்றது தெரியாமலே கொல்லப்பட்டிருப்பான். அதனால பாவலேறு தெரியாம போயிருச்சு.
அடுத்தது வந்து இவர் எழுதிய நூல்கள் பார்க்கும்போது கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். ஓகேவா? முதலிய நூல்களை இவர்கள் எழுதியிருக்காரு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கொய்யாக்கனிய கொத்து கொத்தா பறிச்சு சாறு பிழிஞ்சு 100 பாவப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. 100 பாவப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது கொய்யாக்கனிய கொத்து கொத்தா பறிச்சு 100 பாவப்பட்டவங்களுக்கு சாறு பிழிஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நான் சொல்ற ஷார்ட்கட்லாம் புக்கு கையில வச்சிருந்தீங்கன்னா சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சுதான் நம்ம படிக்க முடியும். இது அப்படியே மெமரி பண்ணனா ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஒவ்வொரு இதுவும் வந்து நமக்கு குழப்பம். ஆப்ஷன் பார்க்கும்போது குழப்பம். அதை வந்து நான் சொல்ற ஷார்ட்கட்லாம் சைட்ல எழுதி வைங்க. கொய்யாக்கனிய கொத்து கொத்தா பறிச்சு 100 பாவப்பட்ட பேருக்கு கனிசாரா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இவர் எழுதிய இதழ்கள் வந்து என்னன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இவர் எழுதிய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இதை அப்படியே படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து இவர் தான். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா அதிலே பாவலர் அப்படின்னு வந்துருக்கு. பாவலர்னாலே பாவலேறு பெருஞ்சித்திரனார் மற்றும் அவரோட இயற்பெயர் வந்து மாணிக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கனிச்சாறு, இந்த பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் வந்து 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. கனிச்சாறு அப்படின்ற நூல்ல வந்து இந்த நூல் வந்து தமிழ் கும்மின்றது கனிச்சாறு அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு. 8 தொகுதியா வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இப்ப ஞாபகம் வச்சுக்கலாம்னா கும்மி அடிக்கிறாங்கள அந்த பெண்கள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கெல்லாம் வந்து கனிய சாறு பிழிஞ்சு 8 பேத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கும்மி அடிக்கிற பெண்கள்லாம் வந்து டயர்ட் ஆயிருவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க. கனியை வந்து சாறு பிழிஞ்சு 8 தொகுதியா கொண்டு போய் கொடுக்குறாங்க. 8 பேத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 8 பேருன்றது இங்க 8 தொகுதி. அடுத்தது வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வாழ்ந்தாய் வாழி. இது யாரோட பாடல்னா வாணிதாசன். இதுல ஆல்ரெடி வந்து வான்னு வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் கொடுப்பாங்க, இல்லைன்னா லாஸ்ட் 2 லைன் கொடுப்பாங்க. இதுல மேக்சிமம் வந்து எல்லாத்துலயும் வந்து தோன்றி தோன்றின்னு வருது. இப்ப தோன்றி அப்படின்னு வந்தாலே வாணி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து வான் தோன்றின்னு ஆரம்பிக்குது, வாலி அப்படின்னு முடியுது. இப்ப வா வாணிதாசன் வா. அதை ஞாபகம் வச்சு ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்
தமிழ் மொழி படித்தால் டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சாரி இந்த பாட்டு நம்ம பார்க்கவே இல்லை, பார்த்துட்டு வந்துடலாம். இந்த பாட்டெல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு ரீட் பண்ணிக்கங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் பல நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிலும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டகற்றும் அன்பு பூண்டவரி இன்பு பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். இதை வந்து யார் சொன்னா பெருஞ்சித்திரனார். கும்மினாலே நான் சொன்னேன், பெண்கள்லாம் வந்து கும்மி ஆடுற மாதிரி கோவில்ல சித்திரம் வரைஞ்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு சித்திரத்துக்கும் மாணிக்கக்கல் பொதிச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். அதை வச்சு ஞாபகம் வச்சு படிச்சுக்கலாம். ஆழிப்பெருக்கு அப்படின்றது கடல் கோள். ஆழிப்பெருக்கு அப்படின்றது ஆழினாலே கடல், ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல் கோள். மேதினி அப்படின்னா உலகம், மேதினி உலகம். ஊழி அப்படின்றது நீண்டதொரு காலப்பகுதி, ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. இது வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. ஊழி அப்படின்றது வந்து நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்றது உள்ளத்தின் அறியாமை. நெக்ஸ்ட், தாய்மொழி படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால் மேதினி சுருங்கி விட்டது. மேதினினா என்ன? உலகம், உலகம் தான் சுருங்கி விட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 திசை, 8 கூட்டல் திசை 8 திசை என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது 8 திசை. நெக்ஸ்ட் லெசன் வளர் தமிழ். எல்லாரும் புக்கு கையில வச்சிருக்கீங்களா? சரி, இது பாத்துக்கோங்க. இது PDF வேணா நான் சென்ட் பண்ணி விடுறேன். இந்த வளர்தமிழ் இதுல வந்து மெயினான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்குள்ள வந்து ரீட் பண்ணும் போது அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் இருக்காது. இந்த மார்க் பண்ணது மட்டும் படிச்சா போதும். உலகில் 1000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000த்திற்கும் மேற்பட்ட. எத்தனை மொழிகள் இருக்குன்னா 6000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. எனவே பல மொழிகளை கற்ற கவிஞர் வந்து பாரதியார் கூட என்ன சொல்றாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ் மொழியின் இனிமையை சொல்றாங்க. இனிதாவது அப்படின்றது இனிமை, இனிதாவது இனிமை. போன வாட்டி கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியார் தமிழ் மொழியின் எதனை குறிப்பிடுகிறார், எதனை வியந்து பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்ப இனிதாவது அப்படின்றதுக்கு இனிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் அந்த கடைசி 2 லெட்டரும் 3 லெட்டரும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். பாரதின்றது ஒன்னாதான் இருக்கும். இப்ப நம்ம வந்து எப்படி ஞாபகம் வைக்கிறதுக்கு யாரையும் தாசனையும் தான் வச்சு படிக்க போறோம். இப்ப இங்க வந்து யாருன்னு இருக்கா, பாரதி யார், இங்க எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு, யாமறிந்த. அப்போ யால ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது யாரு, பாரதி யாரு அப்படின்னு படிச்சுக்கலாம். அடுத்த, மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பின நாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றது யாருன்னா அதுவும் பாரதியார் தான். பாரதியாருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்களே, அதுல மூத்த பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மூத்த பொண்ணு, மூத்த மொழி என்று பிறந்தவள் அப்படின்னாலே பெண் குழந்தைதான் சொல்லுவோம். அப்ப பாரதியாருக்கு மூத்த பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்.
இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கண விதி தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியம் நமக்கு தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கிய நூல் வந்து எது? தொல்காப்பியம். தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளியதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்கள்னா ஒண்ணும் இல்ல, எப்படி இருக்கும்னா இந்த முட்டையா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா வான்றது கூட அந்த சுத்தி முட்டை போட்டுதான் ஆரம்பிக்குது, அதுதான் வலஞ்சுழி. ஆன்றது முட்டை போட்டுதான் ஆரம்பிக்குது. அப்ப ஏ ஔ ஞ ந இது எல்லாமே இது எல்லாமே வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து ட ய ல. இத தவிர வந்து புக்ல இருக்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. புக்ல இருக்க லெட்டர்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டா போதும். இப்ப ட ய ல அப்படின்றது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டயல், டயல்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லாக்கு மேல புள்ளி வச்சுன்னா டயல். இடஞ்சுழி எழுத்துக்கள் டயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் எல்லாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேப்பா. இப்ப வந்து சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் இது கொடுத்திருக்காங்க. இந்த டேபிள்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்திருக்கு, டிஎன்பிசி ரிலேட்டடா வந்திருக்கு. இதுக்கப்புறம் டெட்டு கூட வர சான்ஸ் இருக்கு. தமிழ் அப்படின்றது, தமிழ்ல வந்து தொல்காப்பியம், தமிழ் அப்படின்ற சொல் வந்து ஃபர்ஸ்ட் எதுல வந்து வந்துச்சுன்னா தொல்காப்பியத்துல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே, இது எதுல சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. புக் இல்லாட்டியும் பரவாயில்ல, நோட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்கட் மட்டும் எழுதி வைங்க. நமக்கு பிடிஎஃபோ இல்ல புக்கோ கிடைக்கும் போது நம்ம அதை வச்சு படிச்சுக்கலாம். இப்ப தமிழன் கிளவியும் அதனோரற்றே, இதை எப்படி நம்ம ஞாபகம் வைக்கலாம்? நம்ம வந்து தொல்காப்பியம் வந்து ஷார்ட்கட்ல வச்சு படிக்கும் போது தொல்லை பண்றாங்க, தொல்காப்பியம்னாலே தொல்லை பண்றாங்க அப்படி வச்சுதான் படிக்கிறோம். நான் அப்படிதான் படிச்சேன். தொல்காப்பியம்னாலே தொல்லை பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி இத தமிழன் கிளவியும் அதனோரற்றே, கிளவியும் வருதா? இப்ப கிளவினா நம்ம பாட்டி எல்லாம் இருப்பாங்கல்ல, பாட்டியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாட்டியெல்லாம் என்ன சொல்லுவோம் வீட்டுல? கிளவி அப்படின்னு தானே சொல்லுவோம். நம்மளா சொல்ல மாட்டோம், சில பேர் சொல்லுவாங்க. அப்ப அதை வந்து எப்படி தமிழ் படிக்க சொல்லிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே கிளவி தொல்லை பண்ணுது, தமிழ் படிக்க சொல்லி கிளவி தொல்லை பண்ணுது, தமிழ் படிக்க சொல்லி கிளவி தொல்லை பண்ணுது. அப்ப தமிழன் கிளவியும் அப்படின்னு லெட்டர் வந்தாலே தமிழ் படிக்க சொல்லி கிளவி தொல்லை பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின், இது வந்து வஞ்சிகாண்டத்துல சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல தமிழ்நாடுன்ற பேர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வந்துச்சான்? சிலப்பதிகாரத்துல இருந்து தான் வந்திருக்கு. இப்ப இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினையாயின், இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேலியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே சிலப்பதிகாரம் சிலம்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு தான் நம்ம லெட்டர். இந்த தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை வந்து எதுல இருந்து சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருப்பாங்க. அப்ப சிலப்பதிகாரம். தமிழ்நாட்டுக்கு வந்து சிலம்பு வேலி போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு சிலம்பு வேலி போட்டிருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு சிலம்பு வேலி போட்டிருக்காங்க, தமிழ் படிக்க சொல்லி கிளவி தொல்லை பண்ணுது. அடுத்தது தமிழன்னா அப்பர் தேவாரம் தமிழன் கண்டான், அப்பர் தேவாரம் தமிழன் கண்டான். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழன் அப்பர் அப்படின்றது வந்து அப்பாடா தமிழனா கண்டுபிடிச்சிட்டேன், அப்பாடா தமிழனா கண்டுட்டேன், அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்ப நம்ம ஃபாரின்லாம் போனோம்னா தமிழ் பேசுறவங்களே இருக்க மாட்டாங்க. சில பேர் 1, 2 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம பார்த்தா அப்பாடா நமக்கு இது ஒரு தமிழ் படிக்கிறவங்க கிடைச்சுட்டாங்க, தமிழ் பேசுறவங்க கிடைச்சுட்டாங்க அப்படின்றது தெரியும்ல. அந்த இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பாடா தமிழ் படிக்கிறோம், தமிழன பார்த்துட்டேன், அப்பாடா தமிழன பார்த்துட்டேன். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. உயர்திணை அஃறிணை என இரு வகை திணைகளை அறிவோம். உயர்திணை எதிர்ச்சொல் தாழ்திணைன்னு சொல்லணும். ஆனா நம்ம தாழ்திணைன்னு சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்னா அஃறிணைன்னு சொல்றோம். ஏன் அஃறிணைன்னு சொல்றோம்னா அது உயர்வு அல்லாத திணைனால அஃறிணை. அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை தான் அஃறிணை. இப்ப பாகற்காய்ன்றது எப்படி பிரிச்சு எழுதும் போது எப்படி கிடைக்கும்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் எப்படி வரும்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இத பிரிச்சு எழுதுறதுல பாகுக்கு என்ன மீனிங் நம்ம சொல்லுவோம்? இனிப்பு சுவை. பாகு இனிப்பு சுவை. அல்லுனா அல்லாத காய். அப்ப இனிப்பு சுவை அல்லாத காயை பாகற்காய் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். மேம் வாய்ஸ் கேட்கல மேம். மேம் வாய்ஸ் ஆடிபிளா இல்ல மேம் உங்க வாய்ஸ். ஹலோ, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது மேம். ஓகே மேம், சாரி மேம். பூவின் 7 நிலைகள் கொடுத்திருக்காங்க. பூவின் 7 நிலைகள் அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது பூவோட 7 நிலை. எப்படின்னா பூ பூக்குறதுல இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மலர்றதுல இருந்து அது காஞ்சு போய் கீழே விழுறது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க அரும்பு, மொட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 3வது ஸ்டேஜ் தான் முகை. பூவின் 3வது நிலை என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம முகை தான் சொல்லணும். நம்ம படிக்கும் போது எப்படி படிச்சிருவோம்? அரும்பு, மொட்டு, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு படிச்சிருவோம். முகைன்றது இம்பார்ட்டன்ட். அப்ப அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். வீணா கீழே விழுந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே விழுந்துருச்சு. செம்மல் அப்படின்றது செம்மண்ல விழுந்துருச்சு. வீணா கீழே விழுந்துருச்சு, செம்மண்ல விழுந்துருச்சு. இது பூவின் 7 நிலைகள். நெக்ஸ்ட் தொல்காப்பியம், நன்னூல். தமிழ் வளமிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ் மொழி. இப்ப தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல் சொல்றாங்க. 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்களை கொண்டது. நாலடியார், திருக்குறள் இது ரெண்டும் அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலியவை காப்பியங்களை கொண்டது. இந்த பூவின் 7 நிலைகள்னா இந்த டயக்ராம்லயே பார்த்துட்டோம். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். நெக்ஸ்ட் மேம் இந்த லாஸ்ட் இது என்ன மேம்? வி அதுக்கு அடுத்து வி, செம்மல். 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 ஓகே மேம்.
நெக்ஸ்ட் மா என்னும் ஒரு சொல் மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருட்களை தருகிறது. இப்ப மா அப்படின்றது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன தெரியும், மாமரம் கேள்விப்பட்டிருக்கோம். விலங்குன்றது பெரிய விலங்கு, மாடு கூட மான் தான் கத்துது, அப்ப மா விலங்கு. பெரியன்றது மா 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 பெரிய அப்படின்னு சொல்றோம்ல, அதான் மானா பெரிய, அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இங்க வந்து திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வண்டு, வயல் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப நம்ம வீட்ல ஒரு அண்ணனோ தம்பியோ யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பார்ப்போம்? அந்த திருமகள் எப்படி இருக்கணும், வீட்டுக்கு வர மருமகள் திருமகள் எப்படி இருக்கணும், நல்லா அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும், நல்ல சைஸா ஒல்லியா இருக்கணும், இல்ல ரொம்ப குண்டா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அளவா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. அழைச்சா அப்படியே காது கேட்காத மாதிரி இருக்க கூடாது, கூப்பிட்டோடனே அப்படியே என்னங்க அப்படின்னு திரும்பி வர மாதிரி இருக்கணும், அழைச்சா வரணும். எப்படி இருக்கணும்னா துகள் போல இருக்கணும், அழைச்சா துகள் போல மேன்மையா இருக்கணும், துகள் போல மேன்மை குணம் உடையவளா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப வந்து மா அப்படின்றது வந்து மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை. இப்ப வந்து வீட்டுக்கு வர பொண்ணு எப்படி இருக்கணும், வர மருமகள் எப்படி இருக்கணும், திருமகள் வந்து அழகா, அறிவா, அளவா, அழைச்சா துகள் போன்ற மேன்மை இருக்கிறவங்களா இருக்கணும். வந்து என்னங்க மேன்மையா என்னங்க அப்படின்னு சொல்லி கேக்குற மாதிரி பார்க்கணும், நல்ல பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு நாங்களும் வச்சுக்கலாம். இப்ப வந்து மா அப்படின்றது வந்து வண்டு, வயல், அது வந்து எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டு, வயல். தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்றும் சிறப்பு பெயர் உண்டு. இயல் தமிழ் அப்படின்றது வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடக தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும். இயல் தமிழ் என்ன பண்ணும்னா இயல்பா எண்ணத்தை வெளிப்படுத்துறதா இயல் தமிழ். இசைத்தமிழ்ன்றது இசையை கேட்டாலே நம்ம உள்ளம்லாம் என்ன ஆகும், மகிழ்ச்சியா பொங்குமா. நாடக தமிழ் என்ன பண்ணும்னா உணர்வுல கலந்துரும். நம்ம சன் டிவி, விஜய் டிவி சீரியல் எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம வீட்லயே நடக்கிற மாதிரி சில பேர் அந்த நம்ம பாட்டி, நம்ம அம்மா எல்லாரும் வந்து கண்ணுல இருந்து தண்ணி வராத குறையா பார்ப்பாங்க. அப்ப உணர்வுல கலந்துரும், நிறை குறைகளை சுட்டி காட்டும். இதான் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் வந்து எப்படி நம்ம காலம் தொட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து வந்து செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். இத வந்து செய்யுள், கவிதை, புதுக்கவிதை எல்லாம் வந்து நமக்கு வந்து கவிதை வடிவம் தெரியும். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா இருக்குது துளிப்பா. துளிப்பா அப்படின்றது கவிதை வடிவம், துளிப்பான்றது கவிதை வடிவம். இப்ப கவிதை சொன்னாலே துளிப்பாயிருவாங்க, துள்ளி குதிப்பாங்க, கவிதை சொன்னாலே துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கட்டுரை, புதினம், சிறுகதை எல்லாம் உரைநடை வடிவம். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவம். இங்க வந்து ஆள், அரசு, மா, பலா, வாழை போன்றவை இலை. அகத்தி, பசலை, முருங்கை, கீரை. அகத்தி கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை எல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கீரை. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். மா இலை, பலா இலை, வாழை இலை, அரச இலை, ஆலமரத்து இலை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஈஸியா நமக்கு தெரிஞ்சிரும். அருகு கோரைன்றது புல், நெல் வரகு தாள், மல்லி தலை, சப்பாத்தி கள்ளி தாளை வந்து மடல். சப்பாத்தி கல்லி எடுத்து மடல் மாதிரி கொடுக்குறாங்க, சப்பாத்தி கல்லி எடுத்து மடல் மாதிரி தராங்க, தாளை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கரும்பு நாணல் வந்து தோகை, கரும்பு நாணல் தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு பாக்கு, கூந்தல். இப்ப கமுகுன்றதுனாலே நமக்கு பாக்குன்னு தெரியும். கூந்தல் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்,
இப்ப நம்ம லேடிஸாலாம் என்ன பண்ணுவோம், இந்த தலையிலலாம் வந்து சொல்லவே மாட்டாங்க. முடி வளர்றதுக்கு எதையோ அரைச்சு தேய்ச்சு நல்ல முடிய வளர்த்துக்குவாங்க. ஆனா வெளிய சொல்லவே மாட்டாங்க. கேட்டா நான் ஒண்ணுமே பண்றதில்ல, ஒண்ணுமே செய்றதில்ல அப்டின்னுவாங்க. அப்ப கூந்தல் அப்டின்றது வந்து கமுக்கமா அரைச்சு சேர்த்துக்கிறாங்க. அப்ப கமுகு, கூந்தல். கமுக்கமா எதையோ அரைச்சு போட்டு கூந்தல வளர வைக்கிறாங்க. அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பனை தமிழ் தென்னை மேடம். ஹலோ. பனை தென்னைக்கு என்ன மேடம்? பனை தென்னை ஓலை. ஓகே, தேங்க்யூ மேடம். ஃபாஸ்டா போறேன்னா இல்ல கொஞ்சம் டைம் எழுதுறீங்களா? இல்ல மேம், நீங்க கொடுத்த மெட்டீரியல் வச்சு தான் மேம் ஃபாலோ பண்றோம். ஓகே மேம். ஓகே. அதுல நான் எக்ஸ்ட்ரா நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் அதுல நாங்க நோட் பண்ணிக்கிறோம். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே. இப்ப தமிழ் எண்களை அறிவோம். இதுல 1ல இருந்து 10 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து லெட்டர் தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்பர்ல வந்து மாத்தி கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல வந்து இத வந்து டைப் பண்ணணும்னா இந்த எண்கள் அடிப்படையில தான் நம்ம டைப் பண்ணுவோம். அது பின்னாடி வரும். நம்ம அத பார்ப்போம். இப்ப இத வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன். ஒண்ணு கா, 2க்கு உ, 3க்கு ஞ, 4க்கு தா, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கு, 10க்கு கா 0. இது வந்து நம்ம படிக்கணும்னே அவசியம் இல்ல. இதுலயே எல்லாமே வந்து ஒளிஞ்சிருக்கு. அது எப்படின்னு சொல்றேன். இப்ப கான்றது 1 தானே. 1 போட்டு தானே கா ஆரம்பிக்கிறோம். அத ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 1 போட்டு தான் கா ஆரம்பிக்கிறோம். அப்ப 1 போட்டு கான்னு வருதா? 2க்கு உ. அதுலயே ஊ இருக்கு. 2 இருக்கு. ஊலயே 2 இருக்கு. 3 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதுல பாருங்க. 3. சாரி. இதுலயே 3 இருக்கு பாருங்க. இப்படி இருக்கா? ஞா. 4க்கு சா. இதுலயே 4 இருக்கு பாருங்க. இப்ப இப்படி போட்டு இதான் 4ஆ? இதே நம்ம சாவா கொண்டு வந்துட்டோம் பாருங்க. 5க்கு ரு. ரூலே 5 இருக்கா? 5 ரு. 6க்கு சா. சா. 6க்கு சா. இழுத்து விடுறோமா 6? அதனால சா. அப்போ சாவை எப்படி போடலாம்? சா. 7க்கு ஏ. 7க்கு ஏ. 7 போட்டு ஏ போடலாம். ஏ. 8க்கு ஆ. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. ஆ எப்படி வருது? 2 0 வருதா? 2 0 போட்டு ஆ போடலாம். 9க்கு இங்க பாருங்க. இதுவே 9 மாதிரி இருக்கு பாருங்க. கு.
கு எப்படி போடலாம்? 9 இப்படி வருதா? கு 10க்கு கா 1 0. இது புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? நோட் பண்ணிட்டீங்களா? மேம் நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டோம் மேடம். ஓகே, மத்தவங்க எஸ் மேம். இது புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இது வந்து வேளாண்மைன்றது கலித்தொகையிலையும் கொடுத்திருக்காங்க, திருக்குறள்லையும். எப்போனா 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்தே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோமா. அப்ப வேளாண்மைன்றது கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் தான் வந்திருக்கு. உழவர் அப்படின்றது நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் பதிற்று 10, முதலை குறுந்தொகை, கோடை அகநானூறு, உலகம் தொல்காப்பியம், கிளவியாக்கம் திருமுருகர் ஆற்றுப்படை, மருந்து அகநானூறு, திருக்குறள். ஊர் வந்து தொல்காப்பியம், அகத்திணைய இயல். அன்பு அப்படின்றது தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மீன் குறுந்தொகை, புகழ் தொல்காப்பியம், வேற்றுமை இயல். அரசு அப்படின்றது திருக்குறள்ல இருந்து வந்திருக்கு. செய் குறுந்தொகை, செல் தொல்காப்பியம், புறத்திணையியல். பார் பெரும்பான் ஆற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம், கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம், வினையியல். இந்த வினையியல், கிளவியல், புறத்திணையியல்லாம் கேட்க மாட்டாங்க. முடின்ற சொல்லு எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்ப முடின்ற சொல் வந்து தொல்காப்பியத்துல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்னா,